ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வந்து விழா எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஊரே வெறிச்சோடின்னு ஆயிடுச்சு. சரி தோட்டத்துக்கு போலாம். அப்பா தோட்டத்துக்கு போலாம் வந்துட்டோம். பாத்தீங்களா எங்க அப்பாவோட புல்லட் எப்படி நிக்குது பாருங்க. இந்த புல்லட் தான் எங்க அப்பா யூஸ் பண்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து இங்க பாருங்க கேட்டுக்கு அலங்காரமா என்னெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி நிறைய டிசைன் எங்க கிட்ட இருக்குது. ஊர்ல ஜென்ரலா எல்லார் வீட்லயுமே இந்த டிசைன் போடுவாங்க. பாத்தீங்களா இந்த டிசைனுக்கு நிறைய வச்சிருக்கோம். நிறைய டிசைன் இருக்கு. எங்க வீட்டுல வேற நிறைய பேர் இருக்கோமா, அதனால நிறைய டிசைன்ல உள்ள அந்த பூந்தொட்டிகள் எல்லாம் இருக்கு எங்க கிட்ட. அடுத்தது பாத்தீங்கன்னா தோட்டத்துக்குள்ள வந்தாச்சு பாருங்க. இதுல லைனா மரவள்ளி கிழங்கு வச்சு விட்டுருக்காங்க அப்பா. அடுத்தது பாத்தீங்கன்னா இதோ அனியா டாடி வந்துட்டாங்க. முருங்கைக்காய் பறிச்சு மாமனாருக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு முருங்கைக்காய் பறிக்க வந்துட்டாங்க. ஸோ அவங்க அப்பாவும் அனியா டாடியும் தான் முருங்கைக்காய் பறிச்சுட்டு இருக்காங்க. மரம் பாத்தீங்கன்னா முருங்கை மரம் நிறைய இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா தென்னை மரம் இருக்கு. தென்னை மரம் கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு. அது எப்ப காய்க்குன்னு தெரியல. அப்புறம் வந்து முருங்கைக்காய் நிறைய கிடக்கு. ஆனா ரேட் வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் 10 rupees தாங்க ஒரு கிலோ. வெறும் 10 ரூபாய் தான். 10 ரூபாய் தான் ஒரு கிலோ. நம்ம வந்து சென்னையில வந்து முன்னாலாம் முருங்கைக்காய் வந்து 20 ரூபாய் வரைக்கும், 20 ரூபாய் 25 ரூபாய் வரைக்கும் வாங்கியிருக்கேன் ஒரு காய். இங்க பாத்தீங்கன்னா ஒரு கிலோவே 10 ரூபாய் தானா. சரி காய் வந்து வேஸ்டா போயிடுமேன்னு சொல்லிட்டு அப்பா பறிச்சிட்டு இருக்காங்க. சரி பறிச்சு போட்டுட்டு வரலாம் சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. சானியா டாடியும் கூட ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பறிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம எல்லாம் நல்லா அடுக்கி அப்பா வந்து புல்லட்ல எடுத்துட்டு போவாங்க. புல்லட்ல எடுத்துட்டு போயிட்டு அது சேல் பண்ணிட்டு வருவாங்க. ரேட் இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் இருக்கும். ஆனா இது ரேட்லாம் ஒண்ணுமே இல்லை. வெறும் 10 ரூபாய்க்குங்கிறதுனால பெருசா ப்ராஃபிட் கிடையாது. சரி வேஸ்டா போயிடுமேன்னு சொல்லிட்டு போய் போட்டுட்டு வருவாங்க, கடையில வித்துட்டு வருவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து முருங்கை மரம்லாம் நிறைய இருக்கு. அதான் முருங்கை தான் நிறைய முருங்கை மரம் தான் நிறைய இருக்கும். அப்புறம் ஆழ்வெள்ளி கிழங்கு வச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஆழ்வெள்ளி கிழங்கு பெருசாகலை. போன வாட்டி வரும்போது சாப்பிட்டோம். அப்புறம் பாத்தீங்கன்னா மாங்காய் வந்து சீசனுக்கு மாங்காய் காய்ச்சிருக்கு. ஒரு ஒரு மாங்காவா அங்கங்க தொங்குது. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கும்போது. ஏன்னா நம்ம நேரடியா மரத்துல காய்ச்சி தொங்கும்போது பாக்குறதுக்கே ரொம்ப ஆசையாவும் இருக்கு. பாத்தீங்களா சூப்பரா இருக்கு பாத்தீங்களா. 2 மாமரம் காய்ச்சிருக்கு. இது ஒரு மாமரம். இந்த மாமரத்துல ஒண்ணு காய்ச்சிருக்கு. எல்லாமே மேல எதுவுமே காய்க்காம எல்லாம் மேக்சிமம் பாட்டம்ல தான் அப்படியே காய்ச்சி தொங்குது. நல்லா இருக்கு, பார்க்கவே சூப்பரா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன செடிலாம் வச்சிருக்கோம்னா அப்புறம் கீரை எல்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து சொரக்காய், அங்கங்க சொரக்காய் செடி அப்பா போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா டெய்லி காலையில வந்தாங்கன்னா ஒரு 11 o'clock வரை தண்ணி ஊத்திட்டு செடியெல்லாம் பார்த்துட்டு தான் அப்பா போவாங்க. சொரக்காய் காய்ச்சிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து என்ன செடி பாருங்க. இது பாத்தீங்கன்னா வந்து டப்பாஸ் செடின்னு சொல்லுவோம் நாங்க சின்ன வயசுல. இது வந்து டப்பு டப்புன்னு அந்த காய வெடிக்கும். அது அழுத்தினோன்னா அது வெடிக்கும். அது 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 ஒரு சவுண்ட் வரனால அதுல ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. அது மாதிரி அதுல வந்து பழமா பழிச்சுனாலும் சாப்பிடலாம். பார்த்தீங்கன்னா இன்னொரு செடி இருக்கு பாருங்க. இதுலயும் ஒரு சொரக்காய் காய்ச்சிருக்கு. போன வாட்டி வெள்ளரிக்காய் எல்லாம் காய்ச்சிருந்து. இந்த வாட்டி வெள்ளரிக்காய் அவ்வளவா இல்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா பாருங்க கொய்யாக்காய் பாருங்க. கொய்யாக்காய் காய்ச்சிருக்கு. கொய்யாக்காய் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் விளைஞ்சு வர நேரத்துல என்ன பண்ணுது, அணில் எல்லாம் கடிச்சிட்டு போயிருது. அணில் கடிச்சிட்டு போயிருதா. அதுக்கப்புறம் வந்து நாங்க இன்னும் இந்த கொய்யாக்காவில சாப்பிட்டே பார்க்கலங்க, எப்படி டேஸ்ட் இருக்குன்னு தெரியல. அது போல மாங்காவுமே இன்னும் டேஸ்ட் பண்ணல இந்த வருஷம். போன வருஷம் ரெண்டோதான் காய்ச்சுதான். ஃபர்ஸ்ட் காய்ச்சதுனால அம்மா வந்து சர்ச்சில் கொண்டு வச்சுட்டு வந்தாங்க போன வருஷம். ஸோ இனிமேல் இந்த வருஷம் தான் நாங்கள் சாப்பிட்டு டெஸ்ட் பண்ணணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மாங்காவும் வலிச்சிட்டுன்னா தெரியும். இன்னும் பாருங்களா ஒன்னா இங்க பாட்டம்ல காய்ச்சிருக்கு, இங்க ஒரு கொத்து காய்ச்சிருக்கு. இவ்வளவுதான் மொத்தமே காய்ச்சிருக்கு இந்த மரத்துல. ஆனா ரொம்ப பாக்குறதுக்கு அழகா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது பார்க்கும்போது. நம்ம தோட்டத்துல காய்க்கிறத பார்க்கும்போதே அதுவே ஒரு சந்தோஷம்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா மல்லி செடியெல்லாம் வச்சிருக்காங்க. மல்லி செடி, அப்புறம் மாதுளை. மாதுளை கூட இன்னும் சாப்பிடல. இந்த மாதுளையில எப்படி இருக்குன்னு தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வாழை மரம் வச்சிருக்காங்க நிறையா. வாழை மரத்துல அடுத்தது என்ன இருக்கு, தென்னை மரம் தான் இருக்கு. இந்த மாதிரி எல்லா மரமுமே அப்பா வச்சிருக்காங்க. காலையிலயும் ஈவினிங்கும் தண்ணி நிறைய ஊத்திட்டு போவாங்க. மோட்டர் போட்டு தண்ணி அடிச்சுட்டு போவாங்க.
இது பார்த்தீங்கன்னா பப்பாளி வந்து இப்போதான் இந்த வருஷம் தான் வச்சுருக்காங்க. போன வருஷம்லாம் பப்பாளி எதுவுமே போடலை. ஸோ போன வருஷம் வெண்டைக்காய், சீனி அவரைக்காய்லாம் போட்டிருந்தாங்க. இந்த இந்த வருஷம் வந்து அந்த காயெல்லாம் எதுவுமே இல்லை. பப்பாளி எல்லாமே சின்ன சின்ன கன்னாக தான் இருக்குது. இன்னும் பெருசாகலை. இனிமே நெக்ஸ்ட் இயர் தான் பப்பாளி சாப்பிடணும்னு நினைக்கிறதுல. இது பார்த்தீங்கன்னா வந்து அதான் சொன்னேன்ல, டப்பாஸ் பழம் சொன்னேன்ல, இது சாப்பிட கூட செய்யலாம். இது நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.